பூச்சிகள் இல்லைன்னா என்ன ஆகும்? அறிவியல் சொல்லுது பூச்சிகள் இல்லைன்னா காட்டுல பல மரங்களே இருக்காதுன்னு சொல்லி. ஆயிரக்கணக்கான உதாரணங்களை சொல்லலாம். ஆனா பூச்சிகளுக்கும் அந்த பாலினேஷன், மகரந்த சேர்க்கை, அயல் மகரந்த சேர்க்கை, கிராஸ் பாலினேஷன், பல இடங்கள்ல பூச்சிகள் இல்லைன்னா மரங்களை வளராது. ரொம்ப நல்ல உதாரணமா எதோ சொல்லுவாங்கன்னு கேட்டா, பொதுவா எல்லா உயிர்களும் ஆனதுதான் இந்த உலகம். அதுல சில உயிர்களை மட்டும் கீஸ்டோன் ஸ்பீசிஸ் அறிவியல் இருக்கு. ஆதார உயிர்கள் பல உயிர்களை வாழ வைப்பதற்கு அவை துணையா நிற்கின்றன. அப்படி முதன்மையான ஆதார உயிர்கள் அந்த ஃபைக்கஸ் ட்ரீஸ், ஆல், அத்தி, அரசு போன்ற மரங்கள்லாம், ஒரு ஆலமரம் எல்லாம் ஆயிரக்கணக்கான பறவைகள் அதை தேடி வரும், விலங்குகள் அதை தேடி வரும், யானை அதை தேடி வரும். அப்படி எல்லா உயிர்களுக்கும் பல உயிர்களுக்கு ஆதரவு தருகிற அந்த ஆலமரத்துக்கு உயிர் கொடுக்கிறது யார் தெரியுங்களா? ஒரு சின்ன குளவி, ஃபிக் வாஸ்ப்னு அதுக்கு பேரு, ஆலம் குளவி. ஆலம் பூக்களில் தேனெடுக்க வரும். அது உணவு தேடி தான் வரும். அப்படி தேனெடுக்கும் போது ஆலமரத்துல மகரந்த சேர்க்கை நடக்கும்.